ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன்எஸ் டெக் பில்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலை பயன்படுத்தி அட்டெண்டன்ஸ் எப்படி எடுக்கிறது, கூகுள் மீட்டில் வந்து அட்டெண்டன்ஸ் எப்படி எடுக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நான் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு வழி. நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் தனியாக வெப்கேம் வாங்கி, தனியாக மைக் வாங்கி அதை செட் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்களோட பிசி இல்லை லேப்டாப்பில் வந்து க்ரோம்லேயே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் க்ரோமில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோ டெய்லி அப்டேட்ஸாக உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு கிவி ப்ரௌசர்னு சர்ச் பண்ண போகிறோம். நான் ஏன் கிவி ப்ரௌசர் சொல்கிறேன்னா, கிவி ப்ரௌசர் தான் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். க்ரோம் ப்ரௌசரோட இந்த ப்ரௌசர் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிவி ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அந்த கிவி ப்ரௌசர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் ப்ரௌசரோட ஸ்டார்டிங் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா, அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த டேப்பில் நீங்கள் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெஸ்க்டாப் மோட் பை டிஃபால்ட்டுன்னு இருக்கும். அந்த டெஸ்க்டாப் மோட் பை டிஃபால்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒரு லேப்டாப்போட ஸ்க்ரீனையே நீங்கள் ஃபோனில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த அட்டெண்டன்ஸோட எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சர்ச் பாரில் போயிட்டு க்ரோம் வெப் ஸ்டோர்னு டைப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் க்ரோம் வெப் ஸ்டோரோட அஃபிஷியல் வெப்சைட்டு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ க்ரோம் வெப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். சர்ச் பாரில் போயிட்டு கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த டிக் மார்க் போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இதில் இருக்கிற எல்லா எக்ஸ்டென்ஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்லேருந்து நம்ம அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் வழக்கம் போல் கூகுள் மீட் ஆப் யூஸ் பண்ணாமல் கிவி ப்ரௌசர்லேருந்து நம்ம வந்து ஒரு புது மீட்டிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் கூகுள் மீட் வந்து கிவி ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் எ நியூ மீட்டிங் கொடுத்துட்டு வழக்கம் போல் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அந்த லிங்க் அனுப்புவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரும்போது நீங்கள் வந்து அட்மிட் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் எப்பவும் போல் உங்கள் கிளாஸஸ் நீங்கள் கேரி ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ வந்து அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் அந்த டாப் ரைட் கார்னரில் அந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டென்ஷன் அங்கே வந்து எனேபிள் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் மாதிரி கொடுக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளை ஸ்வைப் பண்ண சொல்லுது. நம்ம ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை திருப்பி கிளிக் பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் நடக்கும்போது எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷனை வச்சு நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாம். இந்த அட்டெண்டன்ஸ் மூலிமா எத்தனை மணிக்கு உள்ளே வராங்க, எத்தனை மணிக்கு வெளியே போகிறாங்கன்னு நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது லேப்டாப்போட ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு எஃபிஷியண்ட்டான வே. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் நீங்கள் வந்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். கீப் க்ரோயிங் வித் மீ. தேங்க்யூ.